ராமகதையை பாடுறதுக்காக லவனையும் குஷனையும் அயோத்திக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வீதியில பாட்டு பாட ஆரம்பிச்சு இப்போ அரசவையிலுமே பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்கும் போதே ராமனோட தரிசனமும் கிடைச்சிருது. அதனால இப்போ சீதையை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசையா கேட்கறப்பதான் ராமர் சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்றது தெரிய வருது. உடனே லவனும் குஷனுமே கோபத்துல ராமனை திட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சீதைக்கிட்டே ராமனை பத்தி தப்பா பேசுறாங்க. இதனால சீதைக்குமே மனசு வருத்தம் ஆயிருது. அப்ப அனுமன் தான் பாட்டு பாடி அங்க இருக்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறாங்க. மனைவியை பிரிஞ்சு துக்கத்துல அறைக்குள்ளே இருக்கிற ராமனுக்கு இருண்டு போன அயோத்தியை திருப்பி வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்காக அஸ்வமேத யாகம் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னவருக்கு சீதையை தங்க சிலையா வச்சு யாகம் நடத்தலான்றது யோசனையும் தராங்க. அதுக்காக அந்த ஒட்டுமொத்த ஊர் மக்களுமே நாங்க செஞ்ச பாவத்துக்கு எங்க நகையை வச்சே சீதை அம்மாவோட சிலையை உருவாக்குங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஆசிரமத்துல இருக்க சீதை அம்மா விஷயத்தை கேட்டோன்னே ராமரை தப்பா நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் செஞ்ச தப்புக்காக லலிதாம்பூஜை பூஜைக்கும் ஏற்பாடு பண்றாங்க. பசங்க சேகரிச்ச காய்கறி எல்லாத்தையுமே அஸ்வம் வீணாக்குனதுனால அந்த அஸ்வத்தை பிடிக்கிறதுக்காக லவனும் குசனும் போறாங்க. அந்த அஸ்வம் ராமபிரானோட தெரிஞ்ச உடனே வேணும்னே அந்த அஸ்வத்தை பிடிச்சி வச்சிடறாங்க. அஸ்வத்தை கேட்டு வந்த லட்சுமணையும் மயக்கமாக்கிடுறாங்க. வேற வழி இல்லாததுனால ராமனே நேர்ல வந்துடுறாரு. விஷயத்தை பார்த்த உடனே ஹனுமான் உடனே சீதாமா கிட்ட போய் போற நிறுத்த சொல்றாங்க. பசங்க கிட்ட வந்து சொந்த அப்பாவே எதிர்த்து அம்பு விடுவீங்களான்னு சொல்லிட்டு சீதாமாவுமே கேட்டுறாங்க. ராமன் தான் தன்னோட அப்பாங்கன்றையும் சீதா தான் தன் அம்மான்றதை தெரிஞ்ச உடனே லவன குசனும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராமன் சீதாவுமே பார்த்து சந்தோஷப்படுறாரு. குழந்தைங்க அவங்க அப்பா கிட்ட சேர்த்துட்டோம், என்னோட வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு சீதாமா அவங்களோட அம்மாவை கூப்பிடுறாங்க. பூமாதேவியுமே இப்போ வந்து சீதாமாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ராமபிரானுமே பட்டாபிஷேகத்தை முடிச்சுட்டு வைகுண்டத்துக்கே போயிடுறாரு.